கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரியதான வாக்குத்தத்தத்தை நம்ம தியானம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியே சொல்லப்படுகிறது. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருக்கிறார். கர்த்தர் நீதியை செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவருக்கும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம தியானம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். பாருங்க, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இரக்கம் பாராட்ட மாட்டேன்றாங்க, எனக்காக இறங்கி பேச மாட்டேன்றாங்க, எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்றாங்க, எங்களை கவனிக்கிறதுல எங்களுக்கு யாருமே உதவி செய்கிற ஒரு நபரும் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி அப்படியா நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, பாருங்கள், இங்கே அழகாய் சொல்லப்படுகிறது, இரக்கம் பாராட்டும்படி கர்த்தர் காத்திருக்கிறாராம். ஆமாங்க, உங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி, இதை கேட்கிற உங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி ஆண்டவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி அழகாய் சொல்லப்படுகிறது. அடுத்து பாருங்க, உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருக்கிறார் என்று சொல்லி அப்படியாய் சொல்லப்படுகிறது. மனதுருகும்படி எழுந்திருக்கிறார். அங்கே முதல்ல பார்த்தோம் காத்திருக்கிறார் என்று சொல்லி, அதுக்கடுத்து பார்த்தோம் எழுந்திருக்கிறார், மனதுருகும்படி அவர் எழுந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறது உண்டுங்க. ஆமாங்க, அமர்ந்து கொண்டிருந்தால் அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, எழுந்தாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. எழுந்தாங்கன்னா வேலையை செய்ய புறப்பட போகிறாங்கன்னு சொல்லி அர்த்தம், அப்படி தானே குறிக்கிறது. ஆமாங்க, உங்களுக்கான வேலையை செய்ய ஒரு நேரம் வந்ததுங்க. இந்த நேரம், இந்த சமயம் உங்களுக்காய் மனதுருகுகிற ஒரு சமயம், அதுக்கான நேரம், உங்களுக்கான நேரம் வந்ததுங்க. உங்களுக்காக எழும்பி அவர் என்ன பண்ண போகிறார்? உங்களை உலகத்தில் பிரகாசிக்க பண்ண போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. அடுத்து பாருங்க, அவருக்கு காத்திருக்கிற அனைவருக்கும் பாக்கியவான்கள். அவருக்காய் காத்திருக்கிற எல்லாருமே இன்னும் எப்படியா இருக்கிறோங்க? பாக்கியவானாக இருக்கிறோம். அவங்க இவங்க அப்படின்ட்டு அல்லாமல் எல்லாருமே இன்றைக்கி பாக்கியவான்களாக இருக்க முடியும்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஆமாங்க, ஒரு கல்யாணத்தில் காத்திருக்கிறாங்க, தண்ணீர் அங்கே திராட்சை ரசம் குறைபாடு உண்டாகுது. பாருங்கள், அங்கே காத்திருக்கிற வேலையில் தான் ஏசப்பா என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் பெரிய அற்புதத்தை அங்கே செய்ய ஆரம்பிக்கிறார். வெறும் தண்ணீரை எடுத்து ஒரு திராட்சை ரசமாய் மாற்றின ஒரு அற்புதம். காத்திருந்தாங்க, ஆண்டவருக்காய் காத்திருந்தாங்க. ஆனால் அதுக்கான நேரமும் இல்லை, அதுக்கான சமயமும் இல்லை. ஆனால் நேரத்தையும் சமயத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறாங்க. இப்படி காத்திருக்கும் போது அவங்க பெரிய அற்புதத்தை அங்கே பார்த்தாங்க. ஒரு தண்ணீரை, சாதாரணமாக ஒரு தண்ணீரை ஒரு திராட்சை ரசமாய் மாற்றின இயேசு கிறிஸ்து. அந்த கல்யாண வீடு அப்படியாய் சந்தோஷமாக இருந்து, ஆண்டவருக்காய் காத்திருக்கும் போது அந்த வீடு சந்தோஷமாக இருந்து, அனைவரும் அங்கே இருந்த எல்லாருமே, கல்யாண வீட்டாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்க உணவு சாப்பிட வந்த எல்லாருமே அங்கே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சியாய் காணப்பட்டாங்க. ஏன்னு சொன்னால் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது எல்லாருக்குமே, அவர் தேடி வருகிற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்களும் உண்மையாய் தேடுங்க, நீங்களும் ஆண்டவரை தேடி பாருங்க, கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார், உங்கள் மேல் மனதுருகுவார். இயேசுவின் நாமத்தால் ஆமென்.